இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் எப்போது ரூபாய் 2000 செலுத்தப்படும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் இந்த பணத்தை பெறுவதற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றியிருந்தால் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக இல்லைன்னு அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இது சம்மந்தம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 19 இன்ஸ்டால்மெண்ட் டு மோர் தென் 9.7 crore பிஎம் கிசான் பெனிஃபிஷரிஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, இந்த 19வது தவணை பணம் பார்த்திங்கன்னா தகுதியுள்ள விவசாயிகள் வங்கிக் கணக்கில் 24 பிப்ரவரி 2025 மதியம் 2 மணிக்கு அவங்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 19 இன்ஸ்டால்மெண்ட் பை சிங்கிள் ப்ரெஸ் ஆஃப் பட்டன் டு மோர் தென் 9.7 crore பிஎம் கிசான் பெனிஃபிஷரிஸ் பை ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இசேவை மையத்திற்கு போயிட்டு நீங்கள் தகுதியுள்ள விவசாயி இருந்தால் இதற்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க இந்த 5 விஷயத்தை கண்டிப்பாக பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன திங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மதினி சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் யுவர் இகேஒய்சி அண்ட் அவைல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பெண்டிங் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பணம் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள்னா அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஏச்சும் நேம் மிஸ்டேக்காக அந்த மாதிரி டைமில் அதற்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் சென்டரில் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களோட இகேஒய்சி ஸ்டேட்டஸை ரெகுலராக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு இகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இகேஒய்சி அப்டேட் ஆயிருக்கலான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கணும். அந்த லிஸ்ட்டில் நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிஎம் கிசான் தொகை கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பணம் பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியானவர் சொல்லிட்டு பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களோட பிளாக் வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மருடைய நேம், ஜெண்டர் மேலாக ஃபீமேல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நேம் இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதற்கான லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வராதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். இந்த மெத்தடை பயன்படுத்தி பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கானு சொல்லி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.